ஆவரம் பூ பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டிலேயே வளர்த்துறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா நாளும் எல்லா மாதங்களும் எல்லா நாட்களும் வந்து பூ நிறைய வந்துட்டு இருக்கும். இந்த காட்டு சைடு பார்த்தீங்கன்னா தை மாசத்துல மட்டும்தான் இந்த 2 மாதம் மட்டும்தான் ஆவரம் பூ கிடைக்கும். மற்ற டைம் பார்த்து கிடைக்காது. இதை வந்து தண்ணி வசதி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 365 நாளும் பூக்களும் காய்களும் இலைகளும் வந்து நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம்னா இந்த ஆவரம் பூ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்தீங்கன்னா ஃபேஸ் வந்து சரி பண்ணுறதுக்கு ஆவரம் பூ, கொலஸ்ட்ராலை நீக்கிறதுக்கு இருக்குது, சளி இரும்பலை சரி பண்ணுறதுக்கு இது நிறைய விஷயங்களுக்கு ஆவரம் பூ தேவைப்படுது. இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரம் பூ எப்படி இருக்கும், ஆவரம் இலை எப்படி இருக்கும், காய் எப்படி இருக்கும், செடி இருக்கிறத மட்டும்தான் இந்த ஃபீல்டில் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இது நம்மளுடைய நண்பர்கள் தோட்டத்தில் அவர் வச்சிருக்கிறாரு, வீட்டு முன்னால் வச்சிருக்கிறாரு. இது காய்கள் செடிகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நாம் இன்றைக்கி வந்து இந்த ஆவரம் பூ பறிச்சுட்டு போயிட்டு இது என்ன மருத்துவத்துக்காக பயன்படுத்துறது தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வந்து நம்ம வீடியோவுக்கு மட்டும் நம்ம ஒரு கொஞ்சோண்டு ஆவரம் பூ வந்து ஆவரம் இலையாட நம்ம ஒரு கொஞ்சோண்டு வீடியோவுக்காக மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். மந்தாரை பூ கொஞ்சம் நம்ம பறிச்சுக்கிட்டோம். இந்த செடிகள்லாம் வந்து நம்ம எப்படி வளர்த்தோன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து நம்மளுடைய நண்பர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி அவர் வந்து செடி எப்படி பராமரிப்பு பண்ணுறாரு, மருத்துவ முறையில் என்ன பண்ணுறாரு, மருத்துவ குணம் உள்ள செடிகள்லாம் எப்படி வச்சுருக்கிறான்றது இன்றைக்கி தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நிறைய விஷயத்தை நம்ம போய் பார்த்துருக்குறோம், நிறைய தோட்டத்தில் பார்த்துருக்குறோம், நிறைய வீட்டில் பார்த்துருக்குறோம். நம்ம வீட்டோரத்தில் வந்து மூலிகை செடியில் எப்படி வைக்கணும், மற்ற செடிகளை எப்படி வைக்கணுன்றது ஒரு சின்ன ஒரு கிளிப் மட்டும் பார்த்துக்குவோம். இப்போ பாருங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன செடிகள்லாம் வச்சுருக்கிறாருன்னு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாரும் வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தோன்னா மருத்துவ முறையில் எல்லாமே வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய விஷயத்தை காட்டுறோம் பாருங்கள். நம்ம வீட்டுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மூலிகைகளாக இருந்தாலும் சரி, வீட்டுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா துளசி வச்சுருக்கிறாரு, ரோஸ் செடிகள் வச்சுருக்கிறாரு, கற்பூரவள்ளிகள் வச்சுருக்கிறாரு, பலா வச்சுருக்கிறாரு, பூக்கள் வகைகள் நிறைய வச்சுருக்காரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம வந்து இங்கே வீட்டிலேயே நம்ம அன்றாட தேவைக்கு நம்ம இப்படி பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நர்சரியிலேருந்து கொண்டுட்டு வந்து செடிகளை வந்து நீங்களே பாதுகாப்பு வச்சு நமக்கு வந்து நோயற்ற வாழ்வை வாழ்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பாக ஒரு தோட்டத்தை அமைச்சு நமக்கு வேணுன்ற மருத்துவ மூலிகளை வளர்த்தி நமக்கு நாமே வந்து பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நம்ம வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. மந்தாரைன்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் பாருங்கள். மந்தாரையில் வந்து நமக்கு வந்து 2 வகை மந்தாரை இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்சள் கலருடைய மந்தாரையுடைய இதை வந்து காய்கள்லாம் எப்படி இருக்கும், பூக்கள்லாம் எப்படி இருக்கும், இந்த இலைகள்லாம் எப்படி இருக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மந்தாருடைய நமக்கு வைத்தியம் எப்படி, இதோடைய நமக்கு எந்த நோய்களை தீர்க்கிறது, இது நம்ம எப்படி இந்த உணவே மருந்தாக எப்படி இருக்கிறது பார்க்க போகிறோம். மந்தாருடைய பூக்கள் பார்த்தீங்கன்னா இந்த வந்து பட்டுப்புழு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பட்டுப்புழுவுடைய கூடு இருக்கும். இந்த மாதிரி தான் இதோடைய மந்தாரையுடைய பூ இருக்கும். நமக்கு மந்தாரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் இருந்தும் காய்கறி பட்டை வேர் அனைத்து வந்து நமக்கு வந்து மருத்துவ குணம் உடையது. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு மந்தாரை நம்ம வந்து தைராய்டு உள்ளவங்க வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தைராய்டு உள்ளவங்களுக்கு வந்து தைராய்டுலேருந்து நம்ம எப்படி ரிலீவ் ஆக போகிறோம், இது எப்படிலாம் நம்ம வந்து மெடிசனை எடுத்துக்க போகிறோன்றத இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். மந்தாரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வேணா இருக்கும். நம்ம காம்ப்ளெக்ஸில் எங்கே வேணால் வந்து வீட்டில் தோட்டத்தில் வச்சுருப்போம். இது வந்து இறைவனுக்கு வந்து சிறப்பான வந்து இந்த பூக்கள் வந்து மலர வந்து நம்ம வைக்க போகிறோம். அதனால் எல்லா வீட்டிலையும் இருக்கும். மந்தாரை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நர்சரியில் இருக்கும். மந்தாரை செடி வந்து வீட்டில் வளர்த்துக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். சளி காய்ச்சல் இருந்தாலும் சரி, அடங்காத சளி இருந்தாலும் சரி, இரும்பல் இருந்தாலும் சரி, மந்தாரை இலையை வந்து ரசமாக பயன்படுத்திக்கலாம். இதை பற்றி நிறைய தொடர்ந்து நம்ம வந்து வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து இந்த இலைகள் எப்படி இருக்குது, செடிகள் எப்படி இருக்குது, காய்கள் எப்படி இருக்குது ஃபுல்லாக இப்போ வீடியோவில் பார்த்துக்கலாம். ஏன்னா சில பேர்த்துக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கும். நம்ம மருத்துவ முறையை வந்து நம்ம வீடியோ உள்ளார நம்ம போகும்போது நம்ம ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம். செடி எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துங்க. இதோடைய உயரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இவ்வளோதான், ரொம்ப வந்து அதிகமாக உயரமாக வளராது, இப்படி தான் இருக்கும். நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிகப்பு மந்தாரை எப்படி இருக்குன்னு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். தைராய்டு பிரச்சனைக்கு வாங்க இது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். மந்தாரையில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மஞ்சள் கலர் ஒன்று செங்கலர்னு சொல்லியிருக்கிறேன். இதுதான் வந்து நமக்கு வந்து சிகப்பான விஷயம். ஒய்லெட்டில் இருக்கும் மந்தாரைன்றது இப்படி தான் இருக்கும். அந்த இலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பட்டு பார்த்துங்க. ஏன்னா வந்து இது வந்து செடி வந்து பெருசாகிடுச்சு, இது தண்ணி வகை இருக்கிறதுனால பெருசாகிடுச்சு. இந்த பூக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே விழுந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் பூக்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ பறிக்க முடியாது. நம்ம வீடியோவுக்காக வந்து நம்ம செடி எப்படி இருக்குது, பூ எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்குறோம். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு மருத்துவ குணத்தில் வந்து தைராய்டுக்கு நம்ம வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த பூக்களை வந்து இன்றைக்கி நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரோம். தைராய்டு நம்ம வந்து வீக்கங்கள் வரும், சரியாக உணவு எடுக்க முடியாது, மூச்சு திணறல் வரும். இதுதான் பெரிய விஷயம். தைராய்டுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு பதிவு தான் இப்போ நாம் பார்த்துருக்குறோம்.
ஆவாரை நம்ம வந்து ஆவாரம் பூன்னு சொல்லுவோம். ஆவாரம் பூலாம் நம்ம எப்படி இருக்குது என்ன இருக்குன்றது நம்ம வந்து ஃபீல்டு நம்ம நண்பர்களுடைய தோட்டத்தில் வந்து நம்ம அப்படி பார்த்தோம். அவருடைய வீட்டு சைடு வந்து எப்படிலாம் நம்ம வந்து வீட்டு கார்டன் எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, எப்படி வந்து மருத்துவ முறையில் வந்து செடிகள் வளர்த்துறாங்கன்றதையும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இப்போ அதுலேருந்து நம்ம நண்பர்களுடைய வீட்டு தோட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூவும் நம்ம பறிச்சுட்டு வந்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மந்தாரை. என்ன மந்தாரை நம்ம பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலருடைய மந்தாரை. அந்த இலை செடிகளை நம்ம வந்து வீடியோவில் நல்லா கொடுத்துருக்கோம், தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி சிகப்பு கலர் வயலட், சிகப்பு வயலட் கலர்னு சொல்லுவோம், இது ஒரு மந்தாரை. இந்த மந்தாரையினால வந்து நமக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு முழு பதிவு. சொன்னது தைராய்டு பிரச்சனை, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இந்த தைராய்டுக்கு வந்து இதோட இலைகள் கிடைச்சாலும் சரி, பூக்கள் கிடைச்சாலும் சரி, வேர்கள் இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் நம்ம வந்து கஷாயம் போட்டு நம்ம சூப் எடுக்கணும்னு நான் சொல்றேன் இந்த பதிவில். இதோட சேர்த்து நம்ம என்னென்னலாம் சேர்த்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ வந்து காய் இலை பூ அனைத்தும் பொடி பண்ணி வச்சுக்கலாம். மந்தாரை இலை மந்தாரை பூ காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் டெய்லி ஒரு டம்ளர் டீ சாப்பிட்டுட்டு இருந்தா என்ன விளைவுகள் இருந்து நம்ம ரிலீவ் ஆகுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தைராய்டுல இருந்து நம்ம நாளுக்கு நாள் குறைச்சி உடல் நலம் ஆரோக்கியம் பார்த்துக்கலாம். அது மட்டும் அல்லாமல் நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை வந்து நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த மந்தாரைக்கு உண்டு, ஆவாரம் பூவுக்கு உண்டு. இந்த மந்தாரை ஆவாரம் பூ எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சுகர்ல இருந்து ஒரு நார்மல் ஆகிக்கலாம். பாருங்க, நிறைய விஷயங்கள் கொண்டுட்டு வரலாம். பிபில இருந்து நார்மல் ஆகிக்கலாம், உடல் வெயிட்ல இருந்து நார்மல் ஆகிக்கலாம். அது மட்டும் அல்லாமல் நம்ம தோல் வியாதியிலிருந்து ரிலீவ் ஆகலாம். இவ்வளவுதான் இந்த ஒரு கஷாயத்தில் இருக்குது. இது எல்லாருமே பயன்படுத்தலாம். இதை வந்து வருமுன் பாதுகாப்பாகவும் எடுத்துக்கலாம், வந்தவர்களுக்கு மருந்தாகவும் எடுத்துக்கலாம். திரும்பி சொல்றேன், தைராய்டு இருக்கவங்க நிறைய பேர் போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இதை தொடர்ந்து எடுத்துங்க, அதுல இருந்து ரிலீவ் ஆகி ஆயிலும் ஆரோக்கியமும் வாழலாம். ஆவாரம் பூ பத்தி நான் நிறைய கொடுத்துருக்கிறேன். ஆவாரம் பூ வந்து குளிர் பவுடராக நிறைய கொடுத்துருக்கேன். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அரிப்புகள், அதே மாதிரி பருக்கள், தேம்பல்கள், இதெல்லாம் போகிறது பார்த்தீங்கன்னா குளிர் பவுடராக கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நம்ம உடல் வெயிட்டு குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி பவுடர் பண்ணி சாப்பிடணும் தனி வீடியோ கொடுத்துருக்குறேன். புது சப்ஸ்கிரைபர் இருந்தால் தெரியாது. ஆவாரம் பூ, துளசி, சுக்கு, மிளகு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நல்லா இடித்து லேசாக டீ தூள் மாதிரி பண்ணிட்டு டெய்லி ஒரு டீ டம்ளர் போட்டு சாப்பிட்டு எடுத்தீங்கன்னா உங்கள் உடல் வெயிட்டை வந்து தானே குறைக்கலாம். கொலஸ்ட்ராலை குறைக்கலாம், தொப்பையை குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தோல்வியாதியிலிருந்து ரிலீவ் ஆகலான்றது தனிப்பட்ட ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் எடுத்துக்கணும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து முருங்கைக்கீரை பயன்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். கை கால் பெயின், உடல் சோர்வு, மன அழுத்தம் இருக்கிறவங்க முருங்கைக்கீரை சூப் எடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை சூப் எடுக்கிறதுனால என்ன நன்மை வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பெயின், பாடி பெயின் ஒன்றுமே இருக்காது, உடல் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஹெல்த் இல்லாதனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். முருங்கைக்கீரை சூப்பு மட்டும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து முருங்கைக்கீரை சூப் எடுத்துங்க. இப்போ இதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். முருங்கைக்கீரை தனியாக சூப் எடுக்கணும். சீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், சிறிதளவு விரலி மஞ்சத்தூள், முருங்கைக்கீரை இது தனியாக சூப் எடுத்துங்க. இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு சூப் எடுக்கிறது அப்படின்னா ஆவாரம் பூ, மந்தாரை பூ, முருங்கை இலை சிறிதளவு, அதோட சேர்த்தின எலுமிச்சம்பழம் சாறு வந்து 1 ஸ்பூன். இதை வந்து நாம வந்து சூப்பா எடுக்கிறோம். இந்த சூப்பை எடுக்கிறதுக்கு கூடனால என்னென்ன வந்து நன்மைகளாக வருதுன்னு நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இவ்வளவுதாங்க இந்த விஷயம். இதை வந்து நம்ம சொல்ல போனோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பூக்கள் பார்த்தீங்கன்னா இது அற்புதமான ஒரு விஷயம். நீங்க வந்து இந்த காய்கள் பூக்கள் கிடைச்சினாவே கொண்டு வந்து வீட்டு தோட்டத்தில் நம்ம நண்பர் தோட்டத்தில் காட்டியிருக்கிறேன், அந்த மாதிரி வீட்டை சுற்றி ஒன்று வச்சுங்க. ஆவாரம் பூ டெய்லி எடுத்துக்கங்க. யார் ஒருத்தர் இருக்குன்னா டெய்லி எடுக்குன்னா நான் சொல்ல தைராய்டு உள்ளவங்களும், சுகர் உள்ளவங்களும், பிபி உள்ளவங்களும் கண்டிப்பா எடுங்க. டீ எடுத்துங்க. அதோட எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சோண்டு விட்டுக்குங்க. சுகரை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. டெய்லி ஆவாரம் பூ, டெய்லி பூ பூத்துட்டே இருக்கும். 365 நாளும் இந்த ஆவாரம் பூ பூத்துட்டே இருக்கும். ஆவாரம் பூ எடுத்து வச்சுக்கிட்டு காய வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, பச்சை பூவா இருந்தாலும் சரி, டெய்லி வந்து டீ எடுத்துட்டுருங்க. சுகரை பத்தி கவலை கிடையாது. மெயினான விஷயம், சுகர் உள்ளவங்களுக்கு புண்ணு வராது, சுகர் அதிகமா போகாது, சுகர்னால நீங்க பாதிக்க முடியாது, சுகர்னால மன அழுத்தம் வராது அப்படின்றத பத்தி தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். மந்தாரை வந்து
இதோட சேர்த்துறங்க. உங்களுக்கு வந்து எல்லா வியாதிகளுக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு மருத்துவ முறையை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மூலிகைகள் இதை வந்து கண்டிப்பா பயன்படுத்துங்க. ஆயிலையும் ஆரோக்கியம் வாரத்துக்கு இது ஒரு சிறந்த ஒரு விஷயம். மந்தாரையில வந்து 2 இருக்குங்க. இந்த மந்தாரையில வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர். இது பாத்தீங்கன்னா எவ்வளவு சளி காய்ச்சல் இருந்தாலும் சரி, இரும்பல் இருந்தாலும் சரி, மந்தாரோட இலையை வந்து ரசத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லா கசாயம் வச்சு இலையை வந்து எடுத்துங்க. ஓரிரு நாளில நான் சொல்லக்கூடிய விஷயம் குணமாகும். எப்பேற்பட்ட சளியா இருந்தாலும் வெளியில கொண்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீசிங்கா இருந்தாலும் நார்மலுக்கு வந்துட்டு இருக்கோம் போட்டுக்கலாங்க. இல்லை வந்து நம்ம வந்து தண்ணியில் நீட்டாக கழுவிட்டு நம்ம அப்படியே சூப் போட்டுக்கலாம். அடுப்பு இன்னைக்கு வந்து நான் இங்கே வைக்கலைங்க, ஒரு சர்வீஸ்க்காக கொடுத்துருக்குது. உள்ளார வந்து அடுப்பில் நம்ம வச்சு நம்ம வந்து இதெல்லாம் வந்து சூப் பண்ணுறதுக்கு என்னன்றதை போட்டுக்கோம். சரிங்களா? இப்போ மந்தார பூவெலாம் நான் எடுத்துக்கிட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆவாரம் பூங்க, ஒரு சிறிதளவுக்கு நாம் ஆவாரம் பூ எடுத்துக்கலாம். ஆவாரம் டீ வந்து ரெகுலர் எடுங்க, எல்லாருமே எடுக்கலாம். எந்த நோய் நொடியும் இல்லை, நான் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறனாலும் இந்த ஆவாரம் பூ டீ வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுங்க. நம்மளுக்கு உடலில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் அனைத்துமே ரிலீவ் ஆயிரும். சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சுகர் வாழ்நாள் முழுசும் வராதுங்க. சுகர் இல்லாதவங்க வந்து ரெகுலர் பண்ணிங்கன்னா சுகர் வாழ்நாள் முழுசும் வராது. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். சிறிதளவு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. அப்போ செடி பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா வந்து குழு குழு குழுன்றது நான் பறிக்கிற இடத்துல அதை வந்து நம்ம இன்னைக்கு கொண்டுட்டு வந்துடுவோம். நம்ம நண்பர் தோட்டத்தில் இருந்து தாங்க. இந்த முருங்கைக்கீரையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிதளவு போட்டுக்கிட்டா போதும். முருங்கைக்கீரை சூப்பு தனி வேறங்க, இதோட கலந்து சூப்பு போகிறது தனி வேறங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதுல இருந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறோம். இது எல்லாமே தண்ணியில் போட்டு கழுவிட்டு நம்ம வந்து சூப்பாக பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சொல்லாங்க. இதை நல்லா போட்டு கசாயம் நல்லா வெந்த பின்னால நம்ம சிறிதளவுக்கு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து 1 ஸ்பூன் சாறு மட்டும் விட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து இதை வந்து நம்ம எப்படின்னு பார்ப்போங்க. இதை எப்படி குடிக்கிறதுன்னு நான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் குடிச்சு காட்டுறேன். அடுத்தது நீங்களும் அதே மாதிரி பயன்படுத்தி நீங்களே எடுத்துங்க. ஏன்னா இது சாப்பிட்றதுனால வந்து சைடு எஃபெக்ட் வந்துடுமா அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். நான் வந்து மக்களுக்கு ஃபோன் பண்ணும்போது வந்து சில விஷயங்களை வந்து சொல்லுவேன். வீடியோவில் இல்லைனாக்கிற சில விஷயங்களை சொல்லுவேன். இதெல்லாம் பயன்படுத்திட்டு மக்களுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக எங்கிட்ட நிறைய வந்து பேசுவாங்க. திருப்பி திருப்பி பேசிட்டு இருப்பாங்க. சார் அன்னைக்கு கொடுத்து நல்லா இருந்தது, மற்ற விஷயத்துக்கு சொல்லுங்க அப்படிம்பா. இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவேன். சரிங்களா? அதே போல மந்தாரை பொறுத்த அளவுக்கு வந்து நர்சரியில் கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வீட்டு தோட்டத்தில் வச்சுக்கங்க. அப்படி உங்களுக்கு இல்லைனாலும் பக்கத்து வீட்டில் காம்ப்ளெக்ஸில் நிறைய இடத்துல மந்தாரை நிறைய வளர்த்துவாங்க. குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சளி காய்ச்சல், அடிக்கடி ஜீரணம், வாமிட்டு, கிருகிருப்பு, பித்த சம்பந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் மந்தாரை இலை வந்து ரசம் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக குணமாகும். எந்த உடைய தொந்தரவு வராது. அது போல் நீங்கள் வச்சுக்கங்க. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு எனக்கு வந்து தொந்தரவு இருக்கிறதுனால வந்து வீட்டிலேருந்து உள்ளார இருந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நம்ம வந்து இங்கேயே இந்த பதிவை பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம வந்து மந்தாரையுடைய சூப்பு ரெடி பண்ணிட்டுங்க. இதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராதுங்க. உடலுக்கு வந்து ஆரோக்கியமா இருக்குன்றத பத்தி தான் நான் இந்த பதிவுல வந்து நான் எடுத்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இதே போல நீங்க செஞ்சுட்டு எடுத்துங்க. சுகர் உள்ளவங்க கண்டிப்பா இதை எடுத்துங்க. பிபி உள்ளவங்க கண்டிப்பா இதை எடுத்துங்க. தைராய்டு உள்ளவங்க கண்டிப்பா எடுத்துங்க. உடல் வெயிட், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எடுத்துங்க. அப்படின்றது மீண்டும் மீண்டும் இந்த பதிவில் சொல்றேன். எந்த தொந்தரவு வராது, எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து எலுமிச்சம்பழச்சாறு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் விட்டால் போதும். அதே மாதிரி சுகர் உள்ளவங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பதிவில் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம சாப்பிடும் போது ஒரு எலுமிச்சம்பழத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. சிறிதளவுக்கு அப்படியே லேசாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 டிராப்ஸ் அப்படியே இப்படி பிழிஞ்சு விட்டுங்க. அது எந்த உணவு எடுத்துக்கிட்டீங்கனாலும் தவறுதல் இல்லை, எடுத்துங்க. இது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்குறேங்க, இன்க்ரீஸ் ஆகாது. இதை நீங்கள் எடுத்துகிட்டே இருந்துட்டு சுகரை செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய அளவுகள் மாறும். அதனால எலுமிச்சம்பழச்சாறு எடுத்துங்க. அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாறை வந்து டைரக்ட் எடுக்காதீங்க. இனிப்பு சேர்த்து எலுமிச்சம்பழச்சாறு எடுக்காதீங்க. சிறிதளவு உப்பு சேர்த்து எலுமிச்சம்பழ சாறு எடுத்துங்க, அல்சர் வராது. சரிங்களா? மாற்று வழிகள் அதே மாதிரி லெமன் நிறைய சாப்பிடணும்னு விருப்பப்படுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சமாக லெமன் போட்டு கல்லுப்பு சிறிதளவு போட்டு எடுத்துங்க. அருமையா இருக்கும், எந்த தொந்தரவு வராது. இந்த தம்பி சாப்பிட்டு பாருங்க.
அவ்வளோதாங்க. அம்மாவுக்கு டம்ளர் கொடுத்துரு சாமி, அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துருங்க. மீதி கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம வீடியோ முடிச்சது நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? அம்மாவுக்கு கொடுத்துருங்க இதை. இப்போ இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற பதிவுனால வந்து எனக்கு நிறைய நன்மைகள் உண்டுங்க. என்னோட உடல் ஆரோக்கியத்துக்கு நானே எடுத்துக்கிறேன். இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த பதிவும் போய் சேரும். அதில் ஒரு 10 பேர் பயன்பெற்றாலும் எனக்கு ஒரு சந்தோஷம். சரிங்களா? அதனால தான் நான் இந்த உணவே மருந்துன்ற அளவுக்கு நான் இதை எடுத்துக்கிறேன், உங்களுக்கும் கொடுக்குறேன். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துங்க. சரிங்களா? மீண்டும் நாளை சந்திப்போம். நாலு ஒரு மூலிகளே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய வாழ்க. ஓம் நம சிவாய வாழ்க. ஓம் நம சிவாய வாழ்க.